ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மாஸ்ஃபியர் பார்ட் 1 பார்ட் 2 இதில் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் விண்ட்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம க்ளவுட்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் ப்ரெசிபிடேஷன் அண்ட் ஹியூமிடிட்டி இதை பற்றி பார்த்து இந்த லெசனை முடிச்சிரும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அன்அகாடமியோட வேரியஸ் கோர்சஸ் பற்றி, பேட்ச் கோர்சஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இலக்கு அப்படிங்கிறது தமிழ் மீடியமில் நடத்துகிறாங்க. ஸோ ஆரம்ப நாள் வந்து February 22. அண்ட் இதில் வந்து இவங்க தான் டாப் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ண போகிறவங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்னோட நேம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 10% ஆஃப் கிடைக்கும். ஸோ SHIFNAS அப்படிங்கிற என்னோடய நேம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கும்போது அதோட ஸ்பெல்லிங்கோடு காட்டுறேன். ஸோ லட்சியம் அப்படிங்கிறது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் குரூப் 2 மெயின்ஸ்க்கு. ஸோ Feb 23 ஆரம்பிக்குது. ஸோ இவங்க தான் டாப் எஜுகேட்டர்ஸ். அப்புறம் வெற்றி அப்படிங்கிறதும் வந்து Feb 22 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஸோ இதுக்கும் வந்து குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் இது. அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து இலக்கு அப்படிங்கிறது 25 டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். 200 questions, 3 hours அனாலிசிஸ் கிளாஸ் இருக்கும். அண்ட் எவ்ரி டெஸ்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு அனாலிசிஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து எவ்ரி சாட்டர்டே 2 PM வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. Feb 6 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஸோ ஃப்ரீக்கும் வர்சஸ் ப்ளஸ் கிளாஸஸ்க்கும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து டவுட் கிளியரிங் செஷன்ஸும் இருக்குது. அண்ட் March 1 வந்து இந்த 5% 10%ங்கிறது 5% ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ உள்ளுக்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ 10% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா வந்து ப்ளீஸ் யூஸ் மை கோட் SHIFNAS அப்படிங்கிறது யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இவங்களாம் தான் எஜுகேட்டர்ஸ். ஓகே கைஸ், நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபைன். ஓகே, சாரி. ஓகே, இப்போ வந்து க்ளவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு த ஹைட், க்ளவுட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ த ஃபாலோயிங் டைப். ஸோ ஹைட்டை பொறுத்து தான் க்ளவுட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதில் ஹை க்ளவுட்ஸ், மிடில் க்ளவுட்ஸ், லோ க்ளவுட்ஸ்ன்னு இருக்குது. ஹை க்ளவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 to 20 kilometers ஹைட். மிடில் க்ளவுட்ஸ் வந்து 2.5 to 6 kilometers. லோ க்ளவுட்ஸ் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து to 25 kilometers வந்து ஹைட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ தீஸ் மேஜர் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஷேப்பும் ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் ஃபர்தர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ளவுட்ஸ் வந்து பிரியுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஹை க்ளவுட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய கோடு வந்து இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். ஹை க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து தே ஆர் டிட்டாச் க்ளவுட்ஸ் இன் த ஃபார்ம் ஹை க்ளவுட்ஸில் யூ ஹேவ் சிர்ரஸ், சிர்ரோக்யூமுலஸ், அதுக்கப்புறம் வந்து சிர்ரோஸ்ட்ராட்டஸ் இருக்குது. சரிங்களா? சிர்ரோஸ்ட்ராட்டஸ்க்கு அப்புறம் மிடில் க்ளவுட்ஸ் வந்துடும். ஸோ இந்த 3 க்ளவுட்ஸும் வந்து ஹை க்ளவுட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சிர்ரஸ் பார்க்க போகிறோம். சிர்ரஸ் தான் இருக்கிறது டாப்பாக இருக்கும். ஸோ இது வந்து டிட்டாச் க்ளவுட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஒயிட் டெலிகேட் ஃபைப்ரஸ் சில்கி ஃபிலமெண்ட் ஃபார்ம்ட் அட் த ஹை ஸ்கை. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து கீழே கிரவுண்ட்லேருந்து 8000 மீட்டர்ஸ்லேருந்து மேலே 12,000 மீட்டர்ஸ் வரைக்கும் இது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிரஸ் க்ளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து டெலிகேட்டாக இருக்கும், ஃபைப்ரஸாக இருக்கும். ஃபைபர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில்கியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ தீஸ் க்ளவுட்ஸ் ஹேவ் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அண்ட் ஆர் ட்ரை அண்ட் டூ நாட் கிவ் ரெயின்ஃபால். ஸோ இந்த க்ளவுட்ஸில் வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப கோல்டாக இருக்கும். ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து பார்க்கலாம், பட் அதில் வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இருக்காது, ட்ரையாக இருக்கும். ரெயின்ஃபால் தராது இந்த க்ளவுட்ஸை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிர்ரோக்யூமுலஸ் அப்படிங்கிறது ஒயிட் பேட்ச்டாக இருக்கும். ஒயிட் பேட்ச் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஷீட் ஆர் லேயர். ஸோ இது மாதிரி லேயராக நீங்கள் பார்க்கலாம். லைக் க்ளவுட்ஸ் இதுலேயும் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கும். சிர்ரோ ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மில்கி டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டிஷ் க்ளவுட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைனி ஐஸ் கிறிஸ்டல்ஸ். குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கும், ஐஸ் கிறிஸ்டல்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிர்ரோஸ்ட்ராட்டஸ். ஸோ சிர்ரஸ் மேலே இருக்கும், அதுக்கப்புறம் சிர்ரோக்யூமுலஸ், சிர்ரோஸ்ட்ராட்டஸ். சரிங்களா? அண்ட் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேர்ஸ் டெயில்ஸ் அப்படின்னு என்னென்னா சன்செட் அப்போ இந்த சிர்ரஸ் க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் மேர்ஸ் டெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மிடில் க்ளவுட்ஸ் வந்து வந்துட்டிங்கன்னா ஆல்டோஸ்ட்ராட்டஸ். ஆல்டோஸ்ட்ராட்டஸ்னால் என்னென்னா thin sheets of grey or blue color clouds in uniform appearanceன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ட்ரோஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிறது வந்து தின் ஷீட்ஸ் ஆஃப் கிரே ஆர் ப்ளூ கலர்ட் க்ளவுட்ஸ். ஸோ இந்த க்ளவுட்ஸ் வந்து கிரே கலரில் இருக்கும், இல்லைனா ப்ளூ கலரில் இருக்கும். இன் யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ். ஸோ ரொம்ப வந்து யூனிஃபார்மாக இருக்கும் இந்த க்ளவுட்ஸ். ஸ்ட்ராட்டஸ்னாவே வந்து லேயராக இருக்கும். கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ரோசன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃப்ரோசன் இதில் இருக்கும், ஸ்டேட்டில் இருக்கும். ஆல்டோ கியூமுலஸ் அப்படிங்கிறது வந்து clouds fitted closely together in parallel bands called as sheep clouds. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஷீப்போட இந்த பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஷீப் க்ளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர் உல் பேக் க்ளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. எதுனா ஆல்டோ கியூமுலஸை. நிம்போஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிறது தீஸ் ஆர் clouds of dark color very close to the ground surface associated with the rain, snow and sleet. Very 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 important kind of clouds. நிம்போஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிறது
ஸோ இந்த க்ளவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலரில் கருப்பு கலரில் இருந்ததுன்னா உங்களுக்கு அது நிம்போஸ்ட்ராட்டஸ்ன்னு தெரிஞ்சிடும். த ஒன்லி ஸ்பியர் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் க்ளவுட்ஸ் இந்த அட்மாஸ்ஃபியர் இஸ் ட்ரோபோஸ்பியர். ஏன்னா ட்ரோபோஸ்பியர் தான் வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் க்ளவுட்ஸும் இருக்கிறது வந்து ட்ரோபோஸ்பியரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து லோ க்ளவுட்ஸில் வந்து ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ் வந்து கிரே ஆர் ஒயிட்டிஷ் லேயர் ஆஃப் நான் ஃபைப்ரஸ். ஸோ அதில் ஃபைபர் இருக்கிற மாதிரி தெரியாது, துணி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியாது. கிரே இல்லைனா ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். found on rounded patches at a height of 2500 to 3000 meters groundலேருந்து நீங்கள் பார்க்கலாம். associated with fair or clear weather வந்து இந்த clouds இருந்ததுன்னா clear weather தான் இருக்கும், மழையெல்லாம் வராது. ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ். ஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிறது dense low lying fog like clouds associated with rain or snow. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிறது வந்து லோ லைங் கீழே தான் இருக்கும், ஃபாகி க்ளவுட் மாதிரி இருக்கும். ஸோ எந்த க்ளவுட் இருந்ததுன்னா ரெயின் இல்லைனா ஸ்னோ வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், டென்ஸாகவும் இருக்கும். கியூமுலஸ் அப்படிங்கிறது டூம் ஷேப்டு இந்த மாதிரி இருக்குங்க. டூம் ஷேப்டு வித் அ ஃப்ளாட் பேஸ் ஆஃபன் ரிசம்பிளிங் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இந்த காலிஃப்ளவர் இருக்குல்லையே அந்த மாதிரி இருக்கும். அசோசியேட்டட் வித் ஃபேர் வெதர், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கியூமுலஸ் இருந்ததுன்னா ஃபேர் வெதர். அதே வந்து இங்கே இருக்கிற நிம்போஸ்ட்ராட்டஸ் இருந்தால் வெதர் வந்து ஃபேராக இருக்காது. சரிங்களா. அதே கியூமுலஸ் இருந்தால் ரொம்ப ஃபேராக இருக்கும். கியூமுலோ நிம்பஸ்ங்கிறது ஃப்ளஃபி திக் towering thunderstorm cloud capable of producing heavy rain, snow, hailstorm or tornadoes. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூமுலோ நிம்பஸ் அப்படிங்கிறது இட் வில் ஆல்சோ காஸ் ஹெவி ரெயின். சரிங்களா. ஸோ இது என்னென்ன க்ளவுட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெசிபிடேஷனுக்கு போகலாம். ஸோ ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறது ஃபாலிங் டவுன் ஆஃப் கண்டென்ஸ்ட் வாட்டர் வேப்பர் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரெசிபிடேஷன். ப்ரெசிபிடேஷன்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னா ஹீட் அப் ஆகி இந்த தண்ணி வந்து வேப்பராகி மேலே போகுது. மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து குறையும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட்ஸ் வந்து லைக் ப்ரெசிபிடேட் பண்ணும். ஸோ ரெயினோ ஸ்னோவோ வந்து கொடுக்கும். ஸோ இந்த தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கண்டென்ஸ் ஆகி லைக் தண்ணி வரும். ஸோ when the dew point is reached in the cloud, water droplets become saturated and start to fall. ஸோ இதுதான் டியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. என்னென்னா அது வரைக்கும் வந்து எல்லாமே சாலிட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த டியூ பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணும்போது இந்த சாலிட் ஃபார்மில் இருக்கிறது லைக் வாட்டர் ஃபார்முக்கு மாறுது. ஸோ அதை தான் வந்து டியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஹென்ஸ் தே ஃபால் ஆன் த எர்த் ஆஸ் precipitation. ஸோ த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா factors influencing the form of precipitation mainly are. So இதுதான் climatic conditions ன்னு சொல்லுவாங்க. temperature, altitude, cloud type, atmospheric condition, precipitation processes. So the main forms of precipitation வந்து drizzle, rain, sleet, snow, hail, etc. So drizzle வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில். ஓகே. So falling of numerous uniform minute droplets of water with diameter of less than 0.5 mm. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக வந்து தண்ணி வந்து கீழே விழுகும். ஸோ அதோட டயமீட்டர் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த டயமீட்டர் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 0.5 mm இருக்கும். ஸோ அதான் ட்ரிசில்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் த லோ க்ளவுட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சம்டைம்ஸ் ட்ரிசில்ஸ் ஆர் கம்பைன்ட் வித் ஃபாக் அண்ட் ஹென்ஸ் ரெடியூஸ் விசிபிலிட்டி. ஸோ ட்ரிசில் வந்து ஃபாக் கூட கம்பைன் ஆகி அதுக்கப்புறம் இட் வில் ரெடியூஸ் த விசிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. என்ன முன்னாடி இருக்குன்னே அப்படி தெரியாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெயின். ஸோ ரெயின் இஸ் த மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசிபிடேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வந்து நிறைய இடத்துல பெய்யுறது வந்து ரெயினாக தான் இருக்கும். இன் பிளேசஸ் ஹேவிங் டெம்பரேச்சர் அபவ் த ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ இட் அக்கர்ஸ் ஒன்லி வேர் தேர் இஸ் abundant moisture in the air. மழை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த தண்ணி கண்டென்ட் வந்து ஏரில் இருக்கும் போது. ஸோ த டயமீட்டர் ஆஃப் அ ரெயின் ட்ராப் இஸ் மோர் தென் 5 mm. ஸோ ரெயின் ட்ராப் வந்து அந்த 5 mmக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க டயமீட்டர். Next, sleet. Sleet refers to a precipitation in the form of pellets made up of transparent, translucent ice. Sleet வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப தின்னாக இருக்கும் அந்த ஐஸை. ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த சைடு வந்து தெரியும். ஸோ டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் precipitation is a mixture of snow, ரெயினும் கலந்து வருது. நெக்ஸ்ட் snow. Snow is formed when condensation occurs below freezing point. ஸோ இந்த ஸ்னோ எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் வந்து பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு வந்து போகும்போது. It is the precipitation of opaque and semi-opaque ice crystals. ஸோ ஒப்பேக்னா வந்து அந்த சைடில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. when these ice crystals collide and stick together it becomes snow flakes. என்னென்னா 2-3 ஐஸ்லாம் வந்து ஒன்றா வந்து ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும்போது. ஹெயில்ஸ் ஆர் சங்க் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஹெயில் அப்படிங்கிறது வந்து greater than 2 cm in diameter இருக்கும். ஸோ 2 cm மேலே வந்து டயமீட்டர் வந்து இருக்கிறது தான் வந்து ஹெயில்ஸ். சரிங்களா. ஓகே. and falling from the sky during a rainstorm or thunderstorm.
And hailstones are a form of solid precipitation. Hailstones na adu gettiya irukum when small pieces of ice falls down. So these are destructive and dreaded forms of solid precipitation சொல்லியிருக்காங்க. ரொம்ப டிஸ்ட்ரக்டிவான இது. ஏன்னா அது லைக் கீழே வந்து விழுந்ததுன்னா டிஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணும். பிகாஸ் they destroy agricultural crops and human lives ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபால் தான் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம் நம்ம. ஸோ ரெயின்ஃபால் இஸ் த மோஸ்ட் ப்ரிடாமினன்ட் டைப் ஆஃப் precipitation. மாய்ஸ்சர் லேடன் ஏர் masses ரைஸ் அப்வர்ட்ஸ், ஃபார்ம்ஸ் clouds and bring rainfall. நான் ஆல்ரெடி சொன்னேன், கீழே மாய்ஸ்சர் இருக்கும், அது மேலே வேப்பராக போய் clouds ஃபார்ம், clouds கண்டென்ஸ் ஆகி கீழே மழையாக வரும். அண்ட் பேஸ்ட் ஆன் த மெக்கானிசம் ஆஃப் ரைசிங் த ஏர் தே ஆர் 3 types ஆஃப் ரெயின்ஃபால்னு சொல்லியிருக்காங்க. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், ஃப்ரான்டல் அண்ட் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். சரிங்களா? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். or 4 o'clock rainfall. Earth's surface is intensely heated through solar radiation. ஸோ நம்மளோட earthோட surface வந்து solar radiation மூலமா வந்து லைக் சன்னோட ரேடியேஷன் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ when the air near the earth surface is heated it rises and expands. உங்களுக்கே தெரியும், இப்போ earth surface கீழே வந்து கிட்ட வந்து ஏர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹீட் வர 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 அது ரைஸ் ஆகி மேலே போகும். ஸோ ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ this heating results is the formation of convectional air currents. ஸோ இது மாதிரி மேலே போகும்போது அது கன்வெக்ஷனல் ஏர் கரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெர்டிக்கல் மூமெண்ட்டாக இருக்குது. thus the ascending moist air cools. the ascending moist air cools, condenses and results in convectional rainfall. ஸோ மேலே போய் கீழே வந்து மழையாக வருது, அதுதான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் occurs regularly in the equatorial region. ஸோ ஈக்குட்டோரியல் ரீஜனில் வந்து நடக்கிற ஒரு ஃபினாமினன் தான் இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல், டெம்பரேட் ரீஜன்ஸ்லையும் இது எல்லாமே நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்மர் மந்த்ஸ் அண்ட் ஆன் வார்மர் டேஸ். ஸோ சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டல் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்ளோனிக் precipitation occurs during cyclones when air masses are made to converge and move upwards so that the adiabatic cooling occurs. ஸோ the adiabatic process என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஏர் மாஸ் எல்லாமே வந்து இப்படி அப்வர்டில் போகும். ஸோ அப்வர்டில் போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் வந்து கீழே வரும். சரிங்களா? ஸோ திருப்பி ரீட் பண்ணுற பாருங்கள். சைக்ளோனிக் precipitation occurs during cyclones when air masses are made to converge. ஏர் மாசஸ்லாம் ஒன்றா இப்படி கன்வெர்ஜ் ஆகி வரும். அண்ட் இதெல்லாமே வந்து மேலே மூவ் ஆகும். ஸோ இது adiabatic கூலிங். இந்த மாதிரி ஏர் வந்து மேலே மூவ் ஆகும்போது மேலே இருக்கிற க்ளவுடில் வந்து கூலிங் நடக்கும். ஸோ கூலிங் நடந்து ரெயின்ஃபால் வரும். ஸோ சைக்ளோனிக் ரெயின்ஃபால் occurs in tropical as well as temperate region when warm and cold air masses converge. ஸோ வார்மும் கோல்ட் ஏர் மாசஸும் வந்து கன்வெர்ஜ் ஆகும்போது கண்டென்சேஷன் அண்ட் precipitation takes place. ஸோ இந்த இடத்துல கண்டென்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், precipitation அது கூல் ஆகிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல precipitation வரும். ஸோ டேக்ஸ் பிளேஸ் ஆன் த பவுண்ட்ரி பிட்வீன் வார்ம் அண்ட் கோல்ட் ஏர் மாசஸ் கால்ட் அஸ் ஃப்ரான்டல் ரெயின்ஃபால். ஸோ கீழேருந்து வந்து லைக் வார்ம் அண்ட் கோல்ட் ஏர் மாசஸ் மீட் ஆகி இந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் வந்து வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓரோகிராஃபிக் ஒரு ரிலீஃப் ரெயின்ஃபால் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இது எப்படின்னா இது மாதிரி மவுண்டன் இருக்கும். ஸோ இந்த மவுண்டனில் வந்து இந்த சைட்லேருந்து இந்த ஓஷன்லேருந்து வர விண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் லேடனாக இருக்கும். ஸோ அது வந்து இங்கே மழை கொடுத்துரும். அந்த சைடு போகும்போது இந்த க்ளவுட்ஸில் மழையே இருக்காது. ஐ மீன் மாய்ஸ்சர் கண்டென்ட்டே அவ்வளோக்கா இருக்காது. இங்கே மழை வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மழையே வராது. ஸோ இதுதான் விண்ட்வர்ட் சைட், லீவர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஸோ ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஆல்சோ கால்ட் அஸ் ரிலீஃப் ரெயின்ஃபால் இஸ் caused when air is forced to rise against high mountains. So the mountain barriers lying across the direction of airflow forces the moisture laden air. ஸோ இந்த மாதிரி மவுண்டன் பேரியர்ஸ் வந்து இருக்கும்போது லைக் த மவுண்டன் பேரியர்ஸ் வந்து இருக்கும்போது இந்த ஏரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இங்கேயே மாய்ஸ்சரை வந்து கொட்டிட்டு போக சொல்லும். திஸ் ரிசல்ட்ஸ் இந்த கூலிங் ஆஃப் த ஏர். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த லைக் க்ளவுட்ஸ் வந்து மேலே போக 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 கூல் ஆகிடும். ஸோ விச் லீட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் க்ளவுட்ஸ் அண்ட் ரெயின். ஸோ மேலே போக போக இந்த மாதிரி கூலாகி அதுக்கப்புறம் ரெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ த ரெயின்ஃபால் இஸ் கால்ட் அஸ் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். த சைட் ஆஃப் த மவுண்டன் ஃபேஸிங் த விண்ட் இஸ் கால்ட் அஸ் த விண்ட்வர்ட் சைட் அண்ட் த அதர் சைட் இஸ் கால்ட் அஸ் த லீவர்ட் சைட். ஸோ விண்ட்வர்ட் சைடில் தான் மழை வரும். லீவர்ட் சைடில் வந்து ஒரு ரெயின் ஷேடோ ரீஜன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவ்வளோக்கா மழை வராது. ஸோ மவுசின்மர் அப்படிங்கிறது தான் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா ஆஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த விண்ட்வர்ட் சைட் ஆஃப் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து மவுசின்மர் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மவுசின்மருங்கிறது விண்ட்வர்ட் சைடில் தான் இருக்குது. வேற ஷில்லாங் அப்படிங்கிறது வந்து லைஸ் ஆன் த லீவர்ட் சைட் அண்ட் தஸ் ரிசீவ்ஸ் லெஸ் ரெயின்ஃபால். ஸோ இந்த சைட் மவுசின்மர் இருக்குன்னா இந்த சைட் ஷில்லாங் இருக்குது. ஸோ நடுவில் ஒரு மவுண்டன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சேம் இன் த கேஸ் ஆஃப் மும்பை அண்ட் பூனேலையும் அப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கமிங் டு த லாஸ்ட் பார்ட், ஹியூமிடிட்டி. ஸோ ஹியூமிடிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் போத் வெதர் அண்ட் கிளைமேட். ரெண்டையும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் இது. ஸோ த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் present in the atmosphere is referred to as humidity.
ஸோ எவ்வளோ வாட்டர் வேப்பர் வந்து அட்மாஸ்ஃபியரில் இருக்கோ அதுதான் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஹியூமிடிட்டி ஆஃப் த அட்மாஸ்ஃபியர் இஸ் ஹை வென் இட் ஹேஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர். நிறைய வாட்டர் வேப்பர் இருக்குன்னா ஹியூமிடிட்டி, வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்ஃபியர் இஸ் கால்ட் த அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. அப்சல்யூட்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்கோ அதுதான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா அப்போனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the relative humidity of the air is 100%, the air is said to be saturated. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் வேப்பர் 100% இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்ப சேச்சுரேட்டடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சேச்சுரேட்டட் ஏர் வில் நாட் அப்சார்ப் எனி மோர் வாட்டர் வேப்பர். ஸோ இந்த 100% இருக்குன்னா இதுக்கு மேலே எந்த வாட்டர் வேப்பரையும் வந்து ஏர் வந்து லைக் இட் ஓன்ட் அப்சார்ப். ஸோ த டெம்பரேச்சர் அட் விச் த ஏர் கெட் சேச்சுரேட்டட் இஸ் கால் த டியூ பாயிண்ட். டியூ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் அட் ஏர் வந்து சில டெம்பரேச்சரில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டிகிரி செல்சியஸில் வந்து ஃபுல்லாக சேச்சுரேட் ஆயிடுது அப்படின்னா அதான் டியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா டியூ பாயிண்ட்டில் தான் வந்து க்ளவுட்ஸ் வந்து ஃபில் ஆகி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஹியூமிடிட்டி ஆஃப் த அட்மாஸ்ஃபியர் இஸ் மெஷர்ட் பை த வெட் அண்ட் ட்ரை பல்ப் தெர்மோமீட்டர், ஆல்சோ கால்ட் அஸ் ஹைக்ரோமீட்டர் வச்சு தான் ஹியூமிடிட்டியை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அப்சல்யூட் ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் present per cubic meter of air. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ் இன் பர்சன்டேஜ். எப்பவுமே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை பர்சன்டேஜ் கணக்கில் தான் சொல்லுவாங்க. அப்சல்யூட் ஹியூமிடிட்டியை வந்து பர் கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் அதை வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு வந்து அன்அகாடமியோட ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா டெஃபினட்டாக கிவ் இட் அ ட்ரை. தேங்க்யூ.